ஒரு தேசம் ஒரு தேர்தல் அப்படிங்கிற பெயரை ஏற்க முடியுமா? இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிற பேரோட தான் நம்ம வந்து வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிக்கிற நம்மளோட அரசமைப்பு சட்டம். இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு வரையறுக்குது. மாநிலங்களை அழிச்சு கட்டுறதுக்கான எந்த அனுமதி யார்கிட்ட வாங்குனீங்க? அடிக்கடி எலெக்ஷன் வைக்கிறனால ஏற்கனவே ஏகப்பட்ட செலவாகுது. 2014 இதே மாதிரி ஒரு ஜெனரல் எலெக்ஷன் வைக்கிறாங்க, 3000 கோடின்றாங்க. திரும்ப 2024 10 இயர்ஸ் தான் ஆகுது. இப்போ வந்து அது 6000 கோடியா வந்து எலெக்ஷனுக்கான 3 வேளை சாப்பிடக்கூட தான் நிறைய செலவாகுது. அதுக்காக நம்ம ஒரு வேளை தான் சாப்பிட்றதுன்னு முடிவெடுப்போமா? ஒரு நாட்டோட ஜனநாயகம் செழித்து வாழணும்னா ஜனநாயகத்துக்கு பண்ற செலவை அதிகம்னு பார்க்கக்கூடாது. காசு ரொம்ப செலவாகுதுன்னா சிம்பிள் ஒரு சொல்யூஷன் சொல்றேன். எலக்டோரல் பாண்டுன்னு ஒரு ஊழல் வெளியில் வந்தது இல்லை மோடி ஆட்சியில், கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் இல்லை. அப்போ கார்பரேட்டுகள் தனக்கு தேவைக்கு கட்சிக்கு காசு கொடுக்க தயாராக இருக்காங்கல்ல. காசு இல்லை உங்ககிட்டன்னா இந்த கார்பரேட்டுகள் கிட்ட ஸ்பெஷல் எலெக்ஷன் டேக்ஸ் போட்டு பணம் வசூல் பண்ணுங்க. மக்கள் வெளில வந்து வாக்களிக்கணும். அவங்களுக்கு 4 வாக்கு 5 வாக்கு, இன்னும் சொல்ல போனால் மக்கள் வாழ்க்கையை பாதிக்கிற எல்லா விஷயத்திலையும் மக்களை கருத்து கேட்குற அரசாங்கம் தான் ஜனநாயக அரசாங்கம். அப்படின்னா அங்கங்கே அப்பப்போ தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கணும். மக்களோட ஒப்புதலை பெறுவது மட்டுமே அரசின் வேலையாக இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு ஒன்று தேவைன்னா கத்தலாம், போராடலாம். மோடி ஆட்சி நினைச்சா தானே கிடைக்கும், தயவில் தானே இருக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த சிஸ்டம் சரியில்லை. இது நான் தேர்ந்தெடுத்து அனுப்பின என்னுடைய பிரதிநிதிக்கு நீங்கள் தொகுதி நிதியை தவிர வேற எந்த நிதியும் தர்றதில்லை. இப்போ உதாரணமாக மெட்ரோ திட்டம், எய்ம்ஸு, இவங்க ஜெயிக்கலன்னு ஒரு கட்சி என்கிட்ட வந்து வேலை பார்க்குதுங்க, என்கிட்ட வந்து இதுதான் என் கொடி, இதுதான் என் கொள்கைன்னு சொல்லுதுன்னா அது எப்படி வெட்டி செலவாகும்? அது ஒரு கட்சியோ ஒரு தனிநபரோ செய்யக்கூடியது. வேட்பாளர் செய்யணும் இல்ல, எலெக்ஷன் நேரத்தில் ஒட்டுமொத்த சிஸ்டமும் செய்யற வேலை. சிஸ்டம் செய்யணும். சிஸ்டத்துக்கு வேற என்ன வேலை? மக்கள்கிட்ட வரவே மாட்டீங்களா? ஐஏஎஸ் கலெக்டர்னா ஏசி ரூம்ல உட்காந்துக்குவீங்களா? நான் கேட்கறேன். இல்ல, சிஸ்டத்துக்கு அது மட்டும் தான் வேலையா? எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ற மட்டும் இதுதாங்க வேலை. இதுதான் உயிர் நாடி. இது பல தேசிய இனங்கள் ஒன்றிணைந்து வாழ்கிற நாடு. இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது அரசமைப்பு சட்டத்துடைய உயிர் நாடி. நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை 75 வருஷம் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு குழி தோன்ற வேலையும் அதை நெருப்பு வைக்கிற வேலையும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்காக இந்திய நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு முக்கியமான 2 சட்ட திருத்த மசோதாக்களை மத்திய பாஜக அரசு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்புனால அந்த மசோதாக்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சட்டத்திருத்த மசோதாக்களை எதற்காக இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சிந்தன் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்தியாவில் 1951 தொடங்கி 1967 ஆண்டு வரைக்கும் மக்களவைக்கும் மற்ற மாநிலங்களுக்கான சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இப்போ திரும்ப அதே மாதிரியான ஒரு மெத்தடை கொண்டு வரணும் அப்படிங்கும்போது எதற்காக இந்தியா கூட்டணி வந்து அந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறாங்க? 1967 வரைக்கும் இந்தியாவில் பெரிய அளவுக்கு மாநில கட்சிகள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில கட்சிங்கிறது வலுவாக இருக்குது. எல்லா கூட்டணியும் தீர்மானிக்கிற இடத்துல அதுதான் இருக்குது. இன்றைக்கி மோடி ஆட்சியில் இருக்கிறாருன்னா கூட 2 மாநில கட்சிகளோட ஆதரவு இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில மாநில கட்சிகளை ஒழிக்கணும், மாநிலங்களை ஒழிக்கணும். இதுதான் வந்து இன்னைக்கு மோடி கொண்டு வந்திருக்கிற ஒரு தேசம் ஒரு தேர்தல்ங்கிற திட்டத்தோட அடிப்படை. இதை எப்படி இந்திய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அவங்களோட பிரதிநிதிகளான நாங்கள் இதை எதிர்க்காமல் எப்படி இருக்க முடியும்? ஸோ நேச்சுரலாக தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். நாங்கள் இதை எதிர்ப்பது இயல்பு. ஏன்னா இந்திய மக்கள் இதை தோற்கடிச்சிட்டாங்க ஏற்கனவே. இந்த நாடாளுமன்றத்தில் 400 சீட்டுக்கு மேலே வேணும்னு மோடி கேட்டார். மக்கள் அதை தள்ளலை, தனி மெஜாரிட்டியோட தள்ளலை. உனக்கு எதுவுமே தராதப்பவும் இந்த தேர்தல் முறையை சீரழிப்பேன், இந்த ஜனநாயகத்தை சீரழிப்பேங்கிற அந்த தைரியத்தை யார் உங்களுக்கு கொடுக்கறது? RSS தயவு இருந்தால் போதும் ஆட்சியில் இருக்கலாம்னு நினைக்கிறார் மோடி. நாங்கள் அதை விட மாட்டோம். மக்கள் தான் இங்கே முக்கியம். 2 மாநில கட்சிகளுடைய ஆதரவோட தான் மோடி இருக்காருன்னு சொல்றீங்க. அதே 2 மாநில கட்சிகளுமே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான ஆதரவு கொடுத்துருக்காங்களே, அப்புறம் எப்படி மாநில கட்சிகளுக்கு எதிரான சட்டம்னு இதை சொல்ல முடியும்? அதாவது சில பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க, அதுக்காக வந்து மனிதர்கள் உயிர் வாழக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லை. இந்த சட்டம் வந்து எந்த மனிதனையும் வாழ விடாதுன்ற நான். இந்த சட்டம் எந்த மாநில கட்சியும் வாழ்வதற்கு எதிரானது. அதில் அந்த 2 கட்சி வந்து விலை போக தயாராக இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கான விடையை மக்கள் கொடுப்பாங்க. இப்போ பிரச்சனை என்ன? ஒரு தேசம் ஒரு தேர்தல் அப்படிங்கிற பெயரை ஏற்க முடியுமா? இது வந்து பல தேசங்களின் நாடு, மல்டிநேஷ்னல் கண்ட்ரி. நாமெல்லாம் பல தேசிய இனங்களாக இருக்கிறோம். இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிற பேரோட தான் நம்ம வந்து வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிக்கிற நம்மளோட அரசமைப்பு சட்டம். இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்டுன்னு வரையறுக்குது. நாங்கள்லாம் மாநிலங்களின் ஒன்றியத்தில் வாழ்கிறோம். மாநிலங்களை அழிச்சு கட்டுறதுக்கான எந்த அனுமதி யார்கிட்ட வாங்கினீங்க?
இது விடுதலை போராட்டத்தில் பெற்றதுங்க. தமிழ்நாடுங்கிறது விடுதலை போராட்டத்தில் உருவானது, கேரளம்ங்கிறது விடுதலை போராட்டத்தில் உருவானது. இந்த மக்கள் தமிழ்நாடுங்கிற ஒரு என்டிட்டி வேணும்னு ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. முதல் முறையாக கிடைச்சது இது. ஸோ இதை எல்லாத்துக்கும் இருக்கிற பவரை எடுத்துருவேன்னு சொன்னால் அதோட அர்த்தம் என்ன? பேர் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் பேருக்காக வாழலை. உண்மையிலேயே மக்களுக்கு ஜனநாயகத்தின் அதிகாரங்கள் போய் சேரணும். இதை வலுப்படுத்துறது எப்படின்னு பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் இதை அழிக்கிறது எப்படின்னு விவாதத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரீங்க. அது எப்படி நீங்க அழிக்குதுன்னு சொல்றீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமா மாநில கட்சிகள் ஆட்சியை பிடிச்சு அவங்க தானே ஆட்சி நடத்த போறாங்க. இல்லை, என்ன சிக்கல்னா தேச அளவில் ஒரு தேர்தல் நடக்கும், அந்த தேர்தலோட கோயின்சைட் ஆகி மாநில தேர்தல் நடக்கும், அதற்குள்ள 100 நாளுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும்னு மூணையும் ஒரே பேட்டர்னில் கொண்டு வராங்க. சரி, இப்போ ஒன்றிய ஆட்சிக்கு அதிகாரம் மெஜாரிட்டி கிடைக்கல, ஆனால் மாநிலத்தில் எல்லா கட்சிகளுக்கும் மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். மெஜாரிட்டி கிடைக்காதது காரணத்தினால ஒன்றிய ஆட்சி கவிழ்ந்தா மாநிலத்தில் ஆட்சிகள் தொடருமா தொடராதா? இந்த மசோதா என்ன சொல்லுது? தொடராதுன்னு சொல்லுது. இங்கே ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஒன்றிய ஆட்சி கொடுக்குறாங்க. ஸோ ஒன்றிய ஆட்சி நிலை பெற்று இருக்கணும். அப்படி நிலை பெற்று இருக்காத சமயத்தில் யாருமே மாநில ஆட்சியை கூட நடத்த முடியாது. இப்போ அதிகாரிகளின் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி, இதானே இவங்க நோக்கம். இது எப்படி ஜனநாயகத்தை பாதுகாக்கும்? நான் என்ன கேட்குறேன், இப்போ எங்கள் மக்களுக்கு 3 ஓட்டு இருக்குங்க, இந்த 3 ஓட்டை கிளப் பண்ணி ஒரே ஓட்டாக்குறீங்க. அதான் நீங்கள் பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, அதுக்கப்புறம் 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவு பெற்றாகணுங்கிறப்போ ஒரு மத்தியில் ஆளக்கூடிய கட்சி குறைந்தபட்ச மக்கள் நல உணர்வோடு இருக்கும். தேர்தலே 5 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது, எங்கேயும் தேர்தல் கிடையாதுன்னா அவங்க எப்படி போவாங்க? நம்ம பார்த்துருக்கோம்ல, தேர்தல்னா தான் பெட்ரோல் விலையே குறையாமல் இருக்கும், இது பெட்ரோல் விலையே அதிகமாகாமல் இருக்குங்கிற நாட்டில் வாழ்கிறோங்க நாம. அப்போ இந்த மக்களுக்கு சாதாரண பெட்ரோல் விலை ஆரம்பித்து எல்லாமே பிரச்சனையாக மாறும். இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம அரசியல்வாதிகளோட அக்கௌண்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் போதாதா? இந்த மாதிரி அடிக்கடி எலெக்ஷன் வைக்கிறனால ஏற்கனவே ஏகப்பட்ட செலவாகுது. 2014 இதே மாதிரி ஒரு ஜெனரல் எலெக்ஷன் வைக்கிறாங்க, 3000 கோடின்றாங்க. திரும்ப 2024 10 இயர்ஸ் தான் ஆகுது. இப்போ வந்து அது 6000 கோடியாக வந்து எலெக்ஷனுக்கான 3 வேளை சாப்பிடக்கூட தான் நிறைய செலவாகுது. அதுக்காக நம்ம ஒரு வேளை தான் சாப்பிட்றதுன்னு முடிவு எடுப்போமா? 3 வேளை சாப்பிட்றது குறைந்தபட்சம் தேவை. அதுக்கப்புறம் டீ காஃபி சாப்பிட்றதும் வடை சாப்பிட்றதும் எல்லாத்துக்கும் தான் மனுஷன் செலவு பண்ணணும். நல்லா தானே இருக்கணும். ஒரு நாட்டோட ஜனநாயகம் செழித்து வாழணும்னா ஜனநாயகத்துக்கு பண்ணுற செலவை அதிகம்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் வேறு செலவுகள் பண்ணாமல் இருந்து இந்த செலவு மட்டும்தான் அதிகம்னா சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 1,40,000 கோடி ரூபா பெரிய பணக்காரங்களுக்கு வரி தள்ளுபடி பண்ணுறீங்க. வங்கிகளில் வாங்கின கடனில் 2 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணுறீங்க. ஒரு தேர்தலுக்கு என்ன 2 லட்சம் கோடியாக செலவாகுது? அரசு பண்ணுற செலவு எவ்வளோ? கட்சிகள் பண்ணுற செலவு எவ்வளோ? நீங்கள் நான் ஒன்றும் இல்லைங்க, காசு ரொம்ப செலவாகுதுன்னு சிம்பிள் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். எலக்டோரல் பாண்டுன்னு ஒரு ஊழல் வெளியில் வந்தது இல்லை மோடி ஆட்சியில், கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் இல்லை. அப்போ கார்பரேட்டுகள் தனக்கு தேவைக்கு கட்சிக்கு காசு கொடுக்க தயாராக இருக்காங்கல்ல. காசு இல்லை உங்ககிட்டன்னா இந்த கார்பரேட்டுகள் கிட்ட ஸ்பெஷல் எலெக்ஷன் டேக்ஸ் போட்டு பணம் வசூல் பண்ணுங்க. கட்சிகள் வசூல் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணுங்க. எலெக்ஷன் டேக்ஸ் போட்டு அரசாங்கத்துக்கே வசூல் பண்ணிக்கங்க. காசு தான் பிரச்சனையா? நான் என்ன கேட்குறேன், எலெக்ஷனுக்கு பண்ணுற செலவு நம்ம பொருளாதாரத்தில் புழங்கக்கூடிய காசு தான். நீங்கள் சிக்கனமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு டெமோக்ரஸியை சிக்கனப்படுத்தக்கூடாது. மக்கள் வெளில வந்து வாக்களிக்கணும். அவங்களுக்கு 4 வாக்கு 5 வாக்கு, இன்னும் சொல்ல போனால் மக்கள் வாழ்க்கையை பாதிக்கிற எல்லா விஷயத்துலையும் மக்களை கருத்து கேட்குற அரசாங்கம் தான் ஜனநாயக அரசாங்கம். அப்படின்னா அங்கங்கே அப்பப்போ தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கணும். மக்களோட ஒப்புதலை பெறுவது மட்டுமே அரசின் வேலையாக இருக்கணும். அதுக்கு தான் அதிகாரி, அதுக்கு தான் IAS கலெக்டர், அதுக்கு தான் அமைச்சர், அதுக்கு தான் சுற்றுப்பயணம், அதுக்கு தான் மனு வாங்குறீங்க. இது எதையும் செய்ய மாட்டேன், இதுக்கெல்லாம் செலவாகுதுன்னு சொன்னால் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கு உங்களை யாருங்க ஆட்சி பண்ண சொன்னது? இல்லை, இப்படி அப்படியே அப்பப்போ எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருந்தால் தேர்தல் நடத்தை விதிமுறைன்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது 2 மாதத்துக்கு அங்கே எந்த நலத்திட்ட பணிகளுமே செய்ய முடியல, எஃபிஷியன்சி பாதிக்கப்படுதுன்னு இன்னொரு பக்கம் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதாவது நடத்தை விதிமுறைங்கிறது அப்பப்போ அறிவிக்கிற சின்ன சின்ன திட்டங்களுக்கு வருஷம் நடத்தை விதிமுறைங்கிறதுக்காக சத்துணவு திட்டம் இல்லாமல் போயிடுச்சா? ரேஷன் கடை இயங்காமல் போயிடுச்சா? அப்போ நீங்கள் நீண்ட காலத்துக்கு திட்டம் போடுங்க. ஒரு ரோடு போட்டிருக்கீங்களா, அதை பராமரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? புதுசாக எலெக்ஷனுக்கு திட்டம் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதானே. அதை நீங்கள் பண்ணவே வேண்டாம், இப்போவும் பண்ண வேண்டாம், எப்பவும் பண்ண வேண்டாம். மக்கள் ஒன்றும் கேட்கலையே. எலெக்ஷன் நடக்கும்போது ஜிம்மிக்ஸ் பண்ணுங்கன்னு மக்கள் கேட்டாங்களா? நிரந்தர திட்டங்களை கொண்டு வாங்க. உங்களை அது எதுங்க தடுக்குது? ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், இந்த தேர்தல் முறையில் சில சிரமங்கள் இருக்குது. குதிரை பேரம் நடக்குது இல்லை, குதிரை பேரம் நடக்கிறதுக்கு கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கட்சி தாவல் தடை சட்டமே மீறப்படுதா இல்லையா? மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாத்தையும் தானே பார்க்குறோம். ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு பிறகு ஒரு 4 ஆண்டு ஆட்சி எப்படி நடந்தது?
எவ்வளவு பேரங்கள், எவ்வளவு யூகங்கள். ஆளுநர் என்ன பண்ணாரு? வேணும்னே தாமதிச்சாரா இல்லையா? எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். அப்போ மக்களை கேலிப்புறாக்கிறதுக்கான வேலை வந்து எலெக்ஷன்ல நடக்கல, எலெக்ஷன் இல்லாத நேரங்கள்ல நடக்குது. யாரு ரெப்ரசன்டேட்டிவோ அவர் விலை போறதுல நடக்குது. அவரை விலை கொடுத்து வாங்குற காசை இன்னைக்கு வந்து இந்த சட்டம் தடுத்துற போகுதா? நான் அதான் கேட்கிறேன். நான் நீங்க இங்க நடக்கிற ஜனநாயகம் விலை போற இடம் வேற இடம், நீங்க அணை கட்டுற இடம் வேற இடம். நான் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டா இன்னைக்கு நடக்கிற கூட்டணி கணக்குகள் மற்ற விஷயங்கள் கூட இல்லாம போங்க. அதாவது மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ, எந்த ஊர்ல இருந்து எந்த கொள்கைக்கு வாக்களிச்சாலும் கொள்கை சார்ந்த பிரதிநிதி நாடாளுமன்றத்துக்குள்ள போவார். இன்னைக்கு இலங்கையில அந்த மாதிரி ஒரு தேர்தல் முறை இருக்கு. உலகத்துல பல நாடுகள் இருக்கு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தொகுதியில மொத்தம் இருக்கிற வாக்குல 50% வாக்கு வாங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. 4 பேர் தேர்தல் நின்னாங்கன்னா 20% ஒருத்தர் வாக்கு வாங்கி அதிகமான ஒரு ஓட்டு அதிகம்னா கூட அவர் தான் பிரதிநிதி. மீதி இருக்கிற 80% வாங்கினவங்க வந்து பிரதிநிதி இல்லை. இந்த முறை சரியா? இதை பத்தி எங்காவது விவாதிச்சிருக்கீங்களா? சரி, வாக்களிக்கிற வாக்காளனுக்கு பொய்யா ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்றாங்க, அதை நிறைவேற்றலைன்னு வச்சுக்கலாம். பொய்யான வாக்குறுதிக்கு அக்கௌண்டபிலிட்டி கேட்குற அதிகாரம் இன்னைக்கு மக்களுக்கு இருக்கா? சரி, நான் தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏ எனக்காக செயல்படலை, அவரை திரும்ப பெற அதிகாரம் எனக்கு இருக்கா? இந்த அதிகாரம் ஏன் நம்ம தேர்தல் முறையில் வரக்கூடாது? இதுக்கு ஏதாவது லெஜிஸ்லேஷன் போடுறீங்களா? கிடையாது. அதாவது ஒருத்தர் ஒரு தடவை எலெக்ட் ஆகிட்டு அவர் தான் எப்போவுமே, மக்களுக்கு வேணான்னு சொன்னால் அவர் திரும்ப வாங்க முடியாது. அதே மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறீங்க. ஜம்மு காஷ்மீரை வந்து திடீர்னு யூனியன் பிரதேசம் ஆக்கிட்டீங்க, அந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்டிங்களா? தமிழ்நாட்டில் கூட தான் திடீர்னு கொங்கு நாடுன்னு ஒரு இது பிஜேபி தான் அந்த சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க. இது மாதிரி திடீர்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருது, மக்கள்கிட்ட கருத்து கேட்பீங்களா? ஹிந்தி திணிப்பு வருது, மக்களுக்கு வேணுமா வேணாமா, கருத்து கேட்க வழி இருக்கா? நான் என்ன கேட்குறேன், இதுக்கெல்லாம் எலெக்ஷன் நடக்கணுன்ற நான் இதுக்கெல்லாம் கூட ரெஃபரண்டம் கேட்கணும். அதாவது மக்கள்கிட்ட கருத்து கேட்கறதுக்கான மெக்கானிசத்தை உருவாக்கணும். ஏன்னா நம்ம வளரும் ஜனநாயகமாக மாறும்போது எப்படியெல்லாம் முடிவெடுக்கிறதுல மக்களை இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போ உள்ளாட்சிகளுக்கு கூடுதல் நிதியை பற்றி ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாங்களா? கிடையாதுங்க. ஆனால் உள்ளாட்சிக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்து 100 நாளுக்குள்ள தேர்தல் நடத்தி ஆகணும்னு ஒரு விதி கொண்டு வராங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், தேர்தல் நடத்தி ஆகணும்னு சொல்கிறீங்களே, உள்ளாட்சிக்கு நிதி ஒதுக்கிறதுல ஒன்றிய ஆட்சியுடைய எந்த திட்டமாவது வெளிப்படையாக இருக்கா? ஒன்றிய ஆட்சி வந்து பல உள்ளாட்சி திட்டங்கள் கொடுக்குறாங்க. 60% பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க. 40% மாநில அரசு கொடுத்தாதான் அந்த திட்டமே செயலாகும். இன்னொன்று, பராமரிக்க நிதியே கொடுக்க மாட்டாங்க, கட்டமைட்டு தான் நிதி கொடுப்பாங்க. இப்போ உள்ளாட்சி எப்படி செயல்படும்? மாநில ஆட்சியே எப்படி செயல்படும்? நீங்கள் பாதி நிதியை கொடுப்பீங்க, மீதி நிதியை வந்து பராமரிக்கிற நிதியை கொடுக்க மாட்டீங்க, மீதி கட்டுறதுக்கு மாநிலம் தான் காசு கொடுக்கணும், இல்லைன்னா மொத்தத்தை அள்ளிட்டு போயிடுவீங்க. இப்படியெல்லாம் இந்த ஒரு கார்பரேட் வந்து சம்டைம்ஸ் ஸ்கீம் போடுவான். அதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா இன்னொரு பொருள் இலவசம்னு ஸ்கீம் போடுவான். அந்த மாதிரி இவங்க ஸ்கீம் போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் வந்து நம்ம கேட்டு வாங்கக்கூடியது. மக்களவையில் இங்க இருந்து போறக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அதுக்கான பில்ஸை வந்து பாஸ் பண்ணி என்ன கேட்டு வாங்க முடியுது? அதுக்கான நெருக்கடியை கொடுத்து தமிழ்நாட்டில் வந்து 40 எம்பி இருக்கிறோம், நாம எதிர்கட்சி எம்பி. தமிழ்நாடே இந்தியாவுக்கு ஒரு ஜனநாயக கடமையாற்றுது, எதிர்கட்சிங்கிற கடமை. இந்திய நாடு முழுக்கவும் நம்ம இந்த கடமையாற்றுறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்று தேவைன்னா கத்தலாம், போராடலாம். மோடி ஆட்சி நினைச்சாதானே கிடைக்கும், தயவில் தானே இருக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த சிஸ்டம் சரியில்லை. இது நான் தேர்ந்தெடுத்து அனுப்பின என்னுடைய பிரதிநிதிக்கு நீங்கள் தொகுதி நிதியை தவிர வேற எந்த நிதியும் தர்றதில்லை. இப்போ உதாரணமாக மெட்ரோ திட்டம், ஒரு மாநில முதலமைச்சர் போராடிக்கிட்டு இருக்காரு, நான் கடன் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் காசை கொடுங்க, நீங்கள் ஒத்துக்கிட்ட திட்டம்னு. எய்ம்ஸு இவங்க ஜெயிக்கலன்னு குப்பையில் போட்டு போயிட்டாங்கல்ல, ஜப்பானை கேட்டுக்கன்றான். ஜப்பான் நிதியை வச்சு தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து உதாரணங்க. ஒரு எதிர்கட்சி எம்பி வந்துட்டா அந்த மாநிலத்தையே பழி வாங்குற போக்குங்கிறது மோடி ஆட்சி வந்த பிறகு தீவிரமாக மாறின ஒரு போக்கு. இதுக்கு இந்த திட்டத்தில், இந்த சட்டத்தில் இப்போ கொண்டு வந்திருக்காங்களே, இந்த சட்டத்தில் எந்த தீர்வும் கிடையாது. மக்களோட வாக்கை மீனிங்லெஸ் ஆக்குறீங்க, அர்த்தமற்றதாக்குறீங்க. இதுதான் உங்கள் அரசியல். இந்த அரசியலுக்கு ரெமெடி இல்லாமல் அப்புறம் என்ன தேர்தலில் சீர்திருத்தம்னு கேட்குறேன் நான். ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் நடந்து முடிந்த 2024 மக்களவை தேர்தலே வந்து மொத்தமாக அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 1,35,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வரும்போது ஒரே நேரத்தில் மக்களவைக்கும், அதாவது மக்களவை தொகுதிக்கும் சட்டப்பேரவை தொகுதிக்கும் தேர்தல் நடத்தும் போது அது கட்சிகளுக்கும் உதவியாக தானே இருக்கும். எதனால் இந்த அளவுக்கு எதிர்ப்பு? எந்த கட்சிக்கு உதவியாக இருக்குன்னு பாருங்க. சுயேட்சைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரே எலெக்ஷனில் போட்டியிடணும். நாடு முழுக்க ஜெயிச்சாதான் ஒருத்தர் பிரதமராக முடியும். அப்போ நாடு முழுக்க ஒரே நேரத்தில்
கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண முடியணும்னா கோடிக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு டொனேஷனாக கிடைக்கணும். கார்ப்பரேட்டுகள் டொனேஷன் கொடுக்கணும். ஸோ கார்ப்பரேட்டுகள் கிட்ட மொத்தமாக டொனேஷன் வாங்கி ஒரே நேரத்தில் நாடு முழுக்க ஹெலிகாப்டரில் பறந்து பிரச்சாரம் பண்ணுற ஒரே ஒரு நபருக்கு தான் இது சாதகமாக இருக்கும். நான் கேட்குறது, சாமானிய மக்களுக்கு அதிகாரங்கிறது தான் ஜனநாயகம்னு சொல்லும் பொழுது எல்லா தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்தினா எல்லா தேர்தலுக்கும் ஒரே நேரத்தில் செலவு பண்ண முடிஞ்சவனை தவிர மற்றவன்லாம் போட்டியிலேயே இருக்க மாட்டான். இது இன்டைரக்டாக சர்வாதிகாரங்க. ஒரே 3 ஓட்டு வச்சுருந்தவன்ட்ட ஒரு ஓட்டை மாற்றுறது, அந்த ஒரு ஓட்டு போடுற வாய்ப்பையும் கார்ப்பரேட்டுகளோட நிதியும் கார்ப்பரேட் மீடியாவுடைய ஆக்கிரமிப்பும் இருக்கும்போது இங்கே அந்த ஒரு ஓட்டு செல்லா காசு ஆகிடும். இல்லை ஸோ நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த 1,00,000 நீங்கள் செலவானதான் சொன்னீங்க. எங்கே செலவாச்சு? யாருக்கு செலவு பண்ணாங்க சொல்லுங்கள்? அந்தந்த தொகுதிகளில் பிரச்சாரத்துக்கு தானே, மக்களுக்கு தகவல் தெரியப்படுத்துறதுக்கு. இவர் தாங்க வேட்பாளர், இவர் இந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு, இவர் உங்களுக்கு உங்கள் பக்கத்திலே வந்து இவர் தான் பார்த்துக்குங்க, இவர் உங்களை வந்து நேரடியாக பார்த்து உங்ககிட்ட உறுதிமொழி கொடுக்குறாரு, உங்களுக்கு உண்மையாக இருப்பார், இதை சொல்லத்தானே. இதுக்கு கொஞ்சம் செலவானா பரவாயில்லன்றன. இவர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார், அதுக்கப்புறம் நடுவில் வரவே மாட்டாருங்கிறதுக்கு எதுக்கு சட்டம்? இவர் வந்து சட்டமன்ற தேர்தல்னா நான் ஒரு எம்பி வரட்டும், என்னோட ஆதரவு பெற்ற எம்எல்ஏ வேட்பாளர்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் ஒரு உள்ளாட்சி தேர்தல்னா அந்த எம்எல்ஏ வரட்டும், என்னோட ஆதரவு பெற்ற உள்ளாட்சி வேட்பாளர்னு சொல்லட்டும். அப்போ மக்கள் கேட்பாங்கல்ல, நீ வந்தப்பா உனக்கு ஓட்டு போட்டேன், இப்போ நீ சொல்கிறேன்னு இவருக்கு ஓட்டு போடுறேன், என்னப்பா செஞ்சேன்னு கேட்பாங்கல்ல. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார்னு சட்டம். நான் கேட்குறேன், இது வெட்டி செலவான்னு கேட்குறேன். என்கிட்ட வாக்குறுதி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் பெட்ரோல் போட்டு வராருன்னா அது எப்படி வெட்டி செலவாகும்? ஒரு கட்சி என்கிட்ட வந்து வேலை பார்க்குதுங்க, என்கிட்ட வந்து இதுதான் என் கொடி, இதுதான் என் கொள்கைன்னு சொல்லுதுன்னா அது எப்படி வெட்டி செலவாகும்? அது ஒரு கட்சியோ ஒரு தனிநபரோ செய்யக்கூடியது. வேட்பாளர் செய்யணும் இல்ல, எலெக்ஷன் நேரத்தில் ஒட்டுமொத்த சிஸ்டமும் செய்யற வேலை. சிஸ்டம் செய்யணும். சிஸ்டத்துக்கு வேற என்ன வேலை? அது மக்கள்கிட்ட வரவே மாட்டீங்களா? ஐஏஎஸ் கலெக்டர் ஏசி ரூம்ல உட்காந்துக்குவீங்களா? நான் கேட்கறேன். இல்ல, சிஸ்டத்துக்கு அது மட்டும் தான் வேலையா? எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ற மட்டும் இதுதாங்க வேலை. இதுதான் உயிர் நாடி. ஜனநாயகத்துல தேர்தல் உயிர் நாடி. இதை செலவா பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் என்னன்னு நான் கேட்பேன். மற்ற எந்த வேலையும் நீங்க செய்யாம இருப்பீங்களா? மற்றதெல்லாம் செய்வீங்க. இதை மட்டும் செய்யாம இருக்கிறதுக்கு இவ்வளவு சட்டமா, இவ்வளவு எக்ஸ்கியூஸா? நான் கேட்குறேன், உனக்கு அதான்ப்பா வேலைன்றேண்ணா. ஒரு தாசில்தார்னா தாசில்தாருக்கு எலெக்ஷன் அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை பராமரிக்கிறதுல ஆரம்பித்து வாக்கு போட்டதை வந்து பெட்டியை பாதுகாக்கிற வரைக்கும், வாட்ச்மேன் வேலை பார்க்குற வரைக்கும் எல்லா வேலையும் தாசில்தாருக்கு உண்டு, கலெக்டருக்கு உண்டு, போலீஸுக்கு உண்டு. இவங்கெல்லாம் அதுக்குத்தான் அந்த வேலையை செய்கிறாங்க. சம்பளம் கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம மக்கள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வேலையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதை வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் செஞ்சா போதும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யலான்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மிக நீண்ட காலம். இன்னொன்று, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யணுங்கிறது மட்டும் இல்லை, இடையில செய்யவே மாட்டோம்னு தான் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வா, ஓகே. சைமல்டேனியஸாக நேச்சுரலாக எலெக்ஷன் நடந்தால் ஓகே. நீ இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு தேர்ந்தெடுக்கிறவங்க ஒரு கட்சியை, அவங்களுக்கு மெஜாரிட்டி வரல, என்ன முடிவு எடுப்பீங்க? அவர் ஒன்று மெஜாரிட்டியை கொண்டு வரணும், இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் எலெக்ஷனை சந்திக்கணும். தட் மீன்ஸ் என்ன? மக்கள் தான் எங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்கணும். மக்கள் மெஜாரிட்டி கொடுக்காதப்போ அதை நம்ம ஏற்றுக்க தயாராக இருக்கணும். ஜனநாயகத்துக்கு அவங்க கொடுக்குற தண்டனை அது. நீ கூட்டணி போடு, நீ குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு வா, ஒரு கொள்கையோட வா அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எனக்கு நீ கிளியர் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கல, உன்னை நம்ப முடியாதுன்னு மக்கள் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். மக்கள் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் திரும்ப ஒரு டெசிஷன் எடுக்கணும். மாறா இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும், நடுவில் லெஜிஸ்லேஷன் எங்கேயாவது கவிழ்ந்துடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறதுங்கிற முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்குமா? அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு தான் அதிகாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாரிகளின் ஆட்சிங்க. அதிகாரிகளின் ஆட்சி என்பது உண்மையில் என்ன தெரியுமா? மக்களிடம் கேட்காத ஆட்சின்னு அர்த்தம். மக்களுக்கு காது கொடுக்காத ஆட்சி. நோ அக்கௌண்டபிலிட்டி. நீ வந்து ஒரு அரசியல்வாதி வருவான், அவன் ஊழல்வாதியாக கூட இருப்பான். ஆனால் அவன் ஊழல் செஞ்சான்னு மக்கள்கிட்ட போய் எக்ஸ்போஸ் பண்ணோம்னா அடுத்த தடவை அவன் ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் ஒரு கலெக்டர், ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறவர் ஊழல் செய்யட்டும், முறைகேடு செய்யட்டும், அவரை பாதுகாக்கிறதுக்கு 1000 பேர் வந்து நிற்பாங்க. மக்கள் அவங்கள வேலையை விட்டு தூக்க முடியாது, சட்டம் செயல்பட்டால் தூக்க முடியும். இப்படி இருக்கிற நிலைமையில் நாம் இருக்கோம். அப்போ இந்த அதிகாரிகளின் ஆட்சிங்கிறது என்னென்னா கேள்வி இல்லாத ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி. அதை நோக்கி வழிவகுக்கிறது தான் இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷன் சொல்கிறது. அது மட்டும் இல்லை, இது மல்டிநேஷ்னல் கண்ட்ரிங்கிறத மறுக்கிற சட்டம். இது பல தேசிய இனங்கள் ஒன்றிணைந்து வாழ்கிற நாடு. இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது அரசமைப்பு சட்டத்துடைய உயிர் நாடி. நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை 75 வருஷம் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு குழி தோன்ற வேலையும் அதை நெருப்பு வைக்கிற வேலையும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் பேசிட்டீங்க.
இது வந்து பாஜக கொண்டுட்டு வந்தனால தான் இந்த திட்டத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு எதிர்ப்பா, காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தா இந்த திட்டத்துக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருந்திருக்கும்? இல்ல காங்கிரஸ் இதை ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் தான் அதை மாத்துனாங்க. அதாவது இந்தியா விடுதலை அடைஞ்சப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வந்தது இங்க வந்த முதல் ஆட்சி தான். அது நேச்சுரல். ஆனா மக்கள் பல்வேறு கட்சிகளை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே கட்சி இருந்ததை மக்கள் ஏத்துக்கல. ஒரு 15 வருஷம் ஓகே. அதுக்கப்புறம் மெல்ல 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 புதிய கட்சிகள் எமர்ஜ் ஆகிட்டாங்க. புதிய கட்சிகள்ல இருக்கிறதும் மக்கள் தான். பல்வேறு கொள்கைகள் எமர்ஜ் ஆயிடுச்சு. அந்த கட்சிகள் அந்த கொள்கைகளை மக்கள்கிட்ட சொல்றாங்க, அமுல்படுத்த பார்க்குறாங்க, முடியலை. ஸோ இது என்ன பாயிண்ட்னா, மக்கள் இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எவால்வ் ஆயிருக்கு இந்திய ஜனநாயகம். இவால்வ் ஆகி நல்ல மெச்சூர் ஆகிட்டு வர்றது பிடிக்காதவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த எவல்யூஷனை தடுக்கிறதுக்கு சட்டம் போடுறாங்க. நீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை வந்து சட்டப்படியானதா மாத்திட்டீங்கன்னா அது எல்லாமே அப்புறம் அதிகாரிக்கு முடிவு பண்ணுவாங்க. மக்கள் நினைச்சாலும் ஒரு ஆட்சியை 5 வருஷத்துக்கு முன்னால கவிழ்க்கிறதோ அல்லது 5 வருஷத்து குறைந்த மெஜாரிட்டியோட ஒரு அச்சத்திலேயே வச்சிருக்கிறதோ ஒரு செய்தி சொல்றதுங்கிறது சாத்தியம் இல்லாமல் போயிடுது. இதெல்லாம் மக்கள் எடுக்கிற முடிவும் பண்ணாங்க. ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒவ்வொரு உணர்வு நீதியிலிருந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க. இன்னொன்று, நீங்க அப்படின்னா ஒரே எலெக்ஷன் நடத்திடுவீங்களா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்த அந்த 1952 காலத்திலேயே 6 மாசத்துக்கு மெதுவாக எலெக்ஷன் ஆனது. ரிசல்ட் தான் ஒரு நாள் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற அதிகாரிகள், நம்மகிட்ட இருக்கிற கட்டமைப்பு, இன்னொன்று இந்த இவிஎம் முறை மேலே எவ்வளவு விமர்சனம். இவிஎம் முறையை சீர்திருத்த ஒரு சட்டம் வந்துச்சா? அமெரிக்காவில் இவிஎம்ங்கிறது இந்த மெத்தடில் கிடையாது தெரியுமா? நம்ம வந்து வாக்குச்சீட்டில் தான் வாக்களிக்கணும். எண்ணுவதற்கு தான் டிஜிட்டல் மெக்கானிசம். இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம வாக்கு டிஜிட்டல் முறைக்கு போயிடுது. எனவே கால்குலேட்டரில் நம்பர் அடிக்கிற மாதிரி டோட்டல் வருது. டேலி பண்ண வழி இல்லை இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு பிரச்சனை அந்த பக்கம் இருக்கும்போது இது டைவர்ட் பண்ணுறாங்க. இவங்களால ஒரே நாட்டில் ஒரே தேர்தல் நடத்துறதுக்கான ஸ்ட்ரக்சரும் கிடையாது, அதற்கான கட்டமைப்பும் கிடையாது, ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்பு மேலே மக்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது. எனவே மக்களோட வாக்கை அழிக்க தொடங்குனீங்கன்னா மக்கள் வந்து கிளர்ச்சி அடைவாங்க. ஜனநாயகத்தில் வந்து மக்களை நிராகரிக்க தொடங்கினா மக்கள் உங்களை நிராகரிக்க தொடங்குவாங்க. ஸோ இது ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு எதிர்க்கட்சிகளோட குரல் மக்களின் குரல். எங்களோட எண்ணிக்கை அதிகரித்திருப்பது என்பது உங்களுக்கு 3/1 பங்கு 2 பங்கு மெஜாரிட்டி வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அதனால தான் இன்னைக்கு இது ஜேபிசிக்கு போயிருக்கு. இந்த முடிவை எடுத்தது 2014 வாக்களித்த மக்கள். நாங்கள் அதோட பிரதிநிதியாக இருக்கிறோமே தவிர மக்கள் தான் அதை சொன்னாங்க, இவங்களை அரசியல் சட்டத்தை திருத்த விடாதீங்கன்னு. அரசியல் சட்டத்தை திருத்த விட மாட்டோம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.